அதாவது இப்ப ஆள்ற கட்சியா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, யாருமே எதிர்பார்க்காத அளவு இப்ப தமிழக வெற்றி கழகம் அதுவும் 52 தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்றத, அதாவது 3,20,000 ஓட்டுல குறைஞ்சபட்சம் 2.5 லட்சம் ஓட்டு கண்டிப்பா தாவேகா சார்பா விசில் சின்னத்துல பதியும் அப்படின்றத மட்டும் ஆணித்தனமா நான் சொல்லிக்கிறேன். இப்ப இல்ல தலைவா, ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் வரமாட்டாரு, பேச மாட்டாருன்னாங்க. அவர் ஒன்னொன்னா சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ நேத்து வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, 28ஆம் தேதியில இருந்து என்னோட பிரச்சார பயணம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நியூஸை பார்க்குறோம், வர 29 234 தொகுதியிலும் வேட்பாளர் கண்டிப்பா அறிவிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்ட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பதிலடியா தளபதி அவர் வாயாலேயே கொடுப்பாரு. இது இல்லைன்னா இது இல்லைன்னா இதுதான் எல்லாருமே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்த டைம்ல தளபதி அவர்கள் உங்களுக்காக குரல் கொடுக்க நான் இருக்கேன், உங்களுக்காக நிக்கிறதுக்கு நான் இருக்கேன், உங்களோட பக்கபலமா நான் இருக்கேன், ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா, ஒரு நண்பனா நான் எப்பயுமே உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு தான் தளபதி அந்த அரியாசனத்தில் அமருவாரு அப்படின்றத நாங்க இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். எந்த இடத்துல விமர்சனங்கள் வளர்க்கப்படுகிறதோ அந்த இடத்துல தளபதியும் வளர்கிறாருன்னு அர்த்தம். ஆட்சி அமைப்பாரான்ற சந்தேக கேள்வியை நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா 2026 அரியாசனம் தளபதி அதாவது எப்படி சொல்றது, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் அங்க பதிச்சாச்சு. அவர் தான் அரியாசனத்துல உட்காராரு. நாளைய முதல்வர் தளபதியார் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் வாழ்க! வெற்றி கழகம் வாழ்க! தமிழக வெற்றி கழகம் வாழ்க! நாளைய முதல்வர் தளபதியார், நாளைய முதல்வர் தளபதியார், இளைஞர்கள் எழுச்சி நாயகன் தளபதியார், பெண்ணின காவலர் தளபதியார். இது நம்மளோட முதல் பொதுக்கூட்டம். அதுவும் நம்ம இந்த மாதிரி ஒரு மெயின் இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டம் இது வரைக்கும் எந்த கட்சியும் பண்ணதில்லை. நாங்கள் ஒன்றும் பெரிய பணக்காரலாம் இல்லைங்க, எல்லாருமே உழைச்சி அந்த காசில் தான் எல்லாரும் சேர்த்து வச்சு அண்ணன் கூட சேர்ந்து இந்த பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். இது ரொம்ப சாம்பிள் தான். இன்னும் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் வெற்றி பொதுக்கூட்டமாக இங்கே நடக்கும். அதையும் இந்த தீய சக்தி, இந்த மற்ற கட்சிகள், இந்த 35 கட்சி இருக்குது பாருங்கள், அவங்க எல்லாருமே இதை பார்ப்பாங்க. மக்களுக்கு சேவை செய்ய வரும், தளபதி ஆணைக்கினங்க அதை நல்லபடியாக எங்களை செய்ய விட்டாலே போதும். நாங்கள் எந்த பிரச்சனை வம்புக்கும் யாரையும் பழி சொல்ல விரும்பலை. இது வரைக்கும் ஆண்ட கட்சி, அந்த ஆழ்ந்துட்ட கட்சி எல்லாம் என்னென்ன பண்ணாங்களோ, என்னென்ன சொல்லி செய்யாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி நாங்கள் இருக்க போதில்லை. தளபதி சொன்னதை செய்வார். கண்டிப்பாக 2026 தளபதியை உட்கார வைப்போம். நம்ம அண்ணன் அம்பத்தூரில் ஜி பாலமுருகன் அவர் வேட்பாளராக வரணும்னு ஆசைப்பட்றேன். நானும் இல்லை, 52 தொகுதி சுற்றியுள்ள எல்லா இளைஞர்களும் மகளிர்களும் அண்ணன் பாலமுருகன் தான் வேட்பாளராக அறிவிக்கணும் தளபதி அப்படின்னு ஆசைப்பட்றோம். அவர் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் சட்டமன்ற வெற்றியாளராக நாங்கள் இந்த 52 தொகுதியை கொண்டு வருவோம். தளபதிக்கு 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையை தளபதியில் உட்கார வைப்போம். கண்டிப்பாக இல்லைங்க, அதுக்கான ஆக்ஷனை தளபதி எடுக்க போயிட்டார். இப்போ நம்ம ராஜ்மோகன் சொன்ன மாதிரி அது நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எல்லாம் பெரியவங்கெல்லாம் பேசிட்டாங்க. அதுக்கு என்னென்ன முடிவோ அவர் சொன்ன மாதிரி பொது இடத்துல பொது மன்னிப்பாக கேட்கணும். நம்ம தாவேக்கா மகளிரை தான் தவறாக பேசுனாங்கன்னு இல்லாமல் பொதுவாகவே எல்லா மகளிர்களுக்கும் பொதுவாக மன்னிப்பு கேட்கணும். அவர் அதுக்கான நடவடிக்கைகள்லாம் தளபதி கையால் இருக்கார். அதை பார்த்து தளபதி பர்சனல் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோங்க. எங்களை நல்ல செய்ய வர்றாரு. அவர் நல்ல செய்வாரா மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாங்க. இது வரைக்கும் நடக்காத தேர்தல், இந்த வருடம் ஒரு தேர்தலை பார்ப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பாக தளபதி ஆட்சி அமைக்க போகிறாரு. அவரோட சேர்ந்து மக்களுக்கு பணியாற்ற நாங்கள் எங்கள் நண்பர் லிங்கேஷ் எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம். முதல் கேண்டிடேட்டாக எங்கள் அண்ணன் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ண போகிறார். 51 தொகுதி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ண தொகுதி. தளபதிக்கு அப்புறமா அண்ணன் தான் வரும். அதை நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே. இன்னைக்கு இருக்கிறத நோட் பண்ணீங்க. கண்டிப்பாக விஷயம் என்னென்னா, நம்ம தலைமை பணியூர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாலமுருகனுக்கு அவரோட இந்த இத்தனை வருஷம் பணிகளை, இத்தனை வருஷம் அந்த பணி, இந்த மக்களுக்கு சேவை, இது எல்லாமே எடுத்து அதெல்லாம் செக் பண்ணி தான் அவருக்கு வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்க. அவர் தான் வரணும்னு எங்களுக்கும் விருப்பம். அவர் வந்தாருன்னா அவர் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். நாங்கள் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அவரோட இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் அவரை ஜெயிக்க வச்சு
மக்களுக்கான பணிகளை அவரோட இணைந்து செய்ய நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம். யார் என்ன பேசினாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் மக்களுக்காக வரோம். நாங்கள் எந்த தவறும் நாங்கள் ஒன்றும் காசுக்கு ஆசைப்பட்டோ இல்லை 200 காசு வாங்கிட்டு வரல. நீங்களே பார்த்துருப்பீங்க, மீடியாக்காரங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நேரம் நிற்கிறாங்கன்னா யாரும் ₹1 காசு வாங்கலைங்க. நாங்கள் வாட்டர் பாட்டில் நாங்கள் எல்லோரும் கொடுக்குறோன்னா எங்கள் உழைச்ச காசை தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் காசை கொடுத்தோ யாரும் பிரியாணிக்கோ கோட்டருக்கோ வந்து உக்காரலைங்க. யாருமே தளபதிக்கோசம் வந்திருக்காங்க. தளபதி ஜெயிக்க வைப்போங்க. நம்ம அண்ணன் பாலமுருகன் அவருக்கு ஆணைக்கிறேங்க. நாங்கள் எல்லோரும் இந்த தொகுதியில் மக்களுக்கு சேவை செய்ய ரெடியாக இருக்கோம். தளபதி 2024 தளபதி தாங்க. கூட்டம் நல்லா இருந்து, பொதுக்கூட்டம் அருமையாக போடுது. இப்போ இன்னும் நிகழ்ச்சியாக நடக்க போயிட்டு இருக்குது. தளபதியோட பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அக்னி வெயில் மே மாதம் இல்லை, இப்பயே தொடங்குச்சு பிரச்சாரம். அனல் பறக்கும். முதல்வர்கள்லாம் தமிழக முதல்வராக தலைமை பொறுக்க போது மே மாதம் தான் கண்டிப்பாக ரிசல்ட் நல்லபடியாக நடக்கும். அம்பத்தூர்லேருந்து முதல் வெற்றி தொடக்கம். அண்ணன் பாலமுருகன் முதல் வெற்றியாளராக நியூஸில் அறிவிப்பாங்க கண்டிப்பாக. விஜய் ஆதரிக்கிறதுக்கான காரணம் ஒரு நல்லவர் வராரு. நல்லவருக்காக நம்ம கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். மக்கள் ஆதரவு பெருவே இருக்குது. பெண்கள் ஆதரவு மிக மிக அதிகமாக இருக்குது. மிக நாங்கள் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணும்போது சரி, மக்கள் ஆதரவு அவருக்கு பெருகிக்கிட்டே இருக்குது. முதல்ல 28, இப்போ 38, நாளைக்கு 48% அதிகமாக போயின்னே இருக்குது. அவருடைய வெற்றி சதவீதம் அதிகமாகவே இருக்குது. மக்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு மிக மிக அதிகமாக இருக்குது. இங்கே கண்டிப்பாக பாலமுருகன் தான் நிற்க போகிறாரு. அம்பத்தூரில் அவர் தான் ஜெயிப்பார். அவர் தான் வெற்றியாளர். விமர்சனங்கள் அவருக்குள்ள இப்போ இல்லை, அவர் நடிக்க வந்த காலத்துலேருந்தே இருக்குது. அவர் என்னன்னு சொல்கிறாங்க, இப்போ இப்படி இருக்காருன்னு பார்த்துங்க. ஒரு விமர்சனங்கள் தான் அவரை இன்னும் மேலே உயர்த்தும். அது கண்டிப்பாக நிச்சயமாக அவர் பெரிய இடத்துல இன்னும் முதல்வராக அமர்வார். மக்களுக்கு நல்லது செய்வார். பிரச்சாரம் மிக 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 பெரிய பிரச்சாரமாக இருக்கும். அனல் பறக்கும். எந்த ஒரு இடையூறு இல்லாமல், எந்த மக்கள் பின்வராமல் அவரை நல்லபடியாக போத்தாங்கன்னா கண்டிப்பாக அவரோட வாக்குறுதியெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். 2026 தளபதி விஜய் அவர் தான் முதலமைச்சராக வருவார். எல்லா மக்களும் அதுதான் ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? 50 வருஷமாக ஆண்டு இருக்காங்க, மாற்றி மாற்றி ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ பயத்தில் இருக்காங்க இப்போது. ஆனால் அவங்க வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி இல்லை. சரிங்களா? எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்களை வந்து நீங்கள் வந்து இந்த முதல் டைம் நீங்கள் பார்க்க போகிறங்க. உங்களுக்குள்ளவே பயம் இருக்குது. கண்டிப்பாக 2026 எங்கள் தளபதி சிஎம் ஆவார். அம்பத்தூர் தொகுதியில் நாங்கள் ஒரு வெற்றி கண்டிப்பாக கொடுப்போம். அதெல்லாம் வந்து விமர்சனமே இல்லை. அது ஒரு மனுஷனை வந்து ஒருத்தர் இல்லை, எவ்வளோ பேர் அவர் எவ்வளோதான் தாங்குவார்ல, அவருக்கு இன்னுமே தாங்குவார். ஏன்னா அவர் கூட நாங்கள் இருக்கிறோம், சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம். எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அவர் ஒரு தங்க மகனுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்ஸ். வெற்றி நிச்சயம், அது வேத சத்தியம். நல்ல முதல்வர் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதுதான் விஜய் வந்தா தமிழ்நாடே சுபிட்சமா மாறிடும். தமிழக வெற்றி கழகம் வந்து எப்பவுமே வெற்றி பெறும். தொடர்ந்து நிரந்தர முதலமைச்சராக இருப்பார். 100%. அம்பத்தூர்ல நம்ம அண்ணன் பாலமுருகன் வருவார். அம்பத்தூரின் மண்ணா எங்க பாலமுருக அண்ணா, தமிழக வெற்றி கழகத்தின் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரே வாழ்க வாழ்க அண்ணா, மனிதநேயம் கொண்டவரே, மகத்தான மாவட்ட செயலாளரே, விலையில்லா உணவு தந்து ஏழை எளிய மக்கள் பசி தீர்ப்பவரே, மன்னா தளபதி விஜய் தேர்ந்தெடுத்த மாணிக்கமே, மாவட்டத்தை கட்டி காக்கும் ஆறுமுகமே, இனி எப்பொழுதும் உங்களுக்கு ஏறுமுகமே, சென்னை 145 உங்க வருகைக்காக காத்திருக்கும் உங்க தம்பிங்கெல்லாம் 100 முகமே, வருக வருக அண்ணா, வெற்றி வாகை மலரை தந்து உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் கடந்து வந்த பாதை மிக பெரியது. தளபதியின் ரசிகனாக தொடங்கி நண்பனாக மாறி மாவட்ட செயலாளராக அவதரித்தவரே மன்னா, அம்பத்தூரின் மன்னா பாலமுருகன் அண்ணா. வெற்றி பெறுவார் அண்ணன்.